ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து நான் 1 வீக் அப்புறம் தான் வந்து வீடியோவே வந்து எடுத்தேன். வீடியோ எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் இல்லை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. யாருக்கு அப்படின்னா, அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்ல. இதுவரைக்கும் அம்மா, அத்தை இவங்களுக்கெல்லாம் கால் வலி, ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்பா என்னோடய லைஃப்பில் எங்கள் அப்பா வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்த்துருந்தது. ஸோ என்னால் வந்து அந்த சுச்சுவேஷன் வீடியோஸோ எதுவுமே வந்து எடுக்கவே முடியலை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சின்னதாக ஒரு கடுகளவுக்கு வந்திருந்த ஒரு கொப்பளம் பெரிய வினையை இழுத்து விட்டு சர்ஜரி வரைக்கும் வந்து கொண்டு போயிடுச்சு. நாங்களும் ஒரு 1 வீக் முன்னாடியே அவருக்கு லைட்டாக வந்துச்சு, பெயின் ஆச்சு. நாங்களும் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேயும் போனோம். பட் வந்து அவருக்கு லைட்டாக சுகர் இருக்கனால வந்து வேறு வழி இல்லை, நம்ம சர்ஜரி மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சின்ன ஒரு சர்ஜரி தான். பட் வந்து இது வரைக்கும் அந்த ஊசி சர்ஜரி அப்படின்னு சொல்லிலாம் மாட்டாத ஒரு ஆள். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்க்கல ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாவே வரவே மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். ஒரு ஃபீவர் அந்த மாதிரி வந்தால் கூட அதுக்கு வந்து நார்மலாக பேராசிட்டமால் போட்டு வந்து சமாளிச்சுக்குவார். அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எங்களுக்காண்டி வேணால் வருவார். எங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கூப்பிட்டு போகிறது, வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பார்ப்பார். இன்றைக்கி அவருக்கே உடம்பு சரியில்லை, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கல வந்து ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு. அன்னன்னைக்கு மண்டே மார்னிங்கே நாங்களும் வந்து சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். வந்து அவங்க அட்மிஷன்லாம் போட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைங்களையும் ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். சர்ஜரிக்கு ரெடி பண்ணதே வந்து ஒரு 4:00 மேலே தான் வந்து ரெடி பண்ணாங்க. அப்போ சரி லாஸ்ட்டாக திரும்பி சர்ஜரிக்குள்ளே போகிறக்கப்போ சுகர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்றக்காண்டி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுக்கே விடவே மாட்டேன்ட்டார். இந்த சின்ன பிள்ளைங்களும் ஊசியை கண்டா தெரிச்சு ஓடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த ஊசிக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவுமே பயப்படுவார். கஷ்டமாகவே இருந்துச்சு. என்னடா இப்படி உள்ள கூப்பிட்டு போகிறாங்க சர்ஜரிக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு 45 மினிட்ஸ் தான் இருக்கும். சர்ஜரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணியாச்சு. கட்டு போட்டு திரும்பி வந்து ரூம்க்கு எடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ணி எடுக்கவே முடியல. இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங், அன்னைக்கு ஈவினிங் தான் சர்ஜரி முடிஞ்சுச்சு. மறுநாள் அதான் வந்து டியூஸ்டே ஈவினிங் வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. என்னடா மேக்ஸிமம் வீடியோவை எடுக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. எனக்கு எடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டே வரல. மகிழினி கிட்ஸ் வேர்க்காகட்டும், ஒரு துலாக்ஸ்க்காகட்டும் எதுக்குமே வரல. நான் முன்னாடி ஏதோ ரெடி பண்ணி வச்சிருந்த ஷார்ட்ஸ் அப்பப்போ வந்து போட்டேன். எப்படியாச்சும் வந்து சரியாக்கி சீக்கிரம் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்டா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்படி தயங்கி மாதிரி கால் வந்து ஊனி நிற்கவே முடியலங்க. அந்த லெஃப்ட் லெக்கில் கடுகளவுக்கு வந்திருந்த ஒரு கொப்பளம் பண்ண வேலை இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஹைலி ரிஸ்க்கை வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போ ஓகே, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நார்மல் ஆச்சு அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் மகிழினி கிட்ஸ் வேர்க்கு வேலை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்ருந்தேன். சரி ஓகே, இதுவும் ஏதோ நல்லதுக்கே நினச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த சர்ஜரி பண்ணி அந்த மயக்கத்தில் கூட பாப்பாவை தான் தெலாவினார். பாப்பா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி தொலாவிட்டே இருந்தார். நாங்கள் அந்த ஐசியூ ரூமில் இருக்கையிலேயே சரி பிள்ளைங்கள அங்கே வச்சுட்டு சமாளிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு அம்மாவும் சித்தியும் கூட அப்பா கூட வந்து அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் பிள்ளைங்கள வந்து மறுநாள் காலையில் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு போய் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஓகே, இதுதான் ரீசன். நிறைய பேர் வந்து என்னடா தேவைன்னா வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்கும் நார்மலாக நடக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் சில சுச்சுவேஷன் இதுதான். அதனால தான் என்னால் வீடியோஸ் மகிழினி கிட்ஸ் வேர்க்கு மட்டும் இப்போ தருவீங்களா, அதுக்குமே தரலை. எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதுக்குமே நான் அந்த வீடியோஸ் எதுவும் தரலை. இந்த வீடியோ கூட ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா வீடியோஸ் எடுக்கவும் இல்லை. சரி சுச்சுவேஷன் சொல்லணும், நம்ம 1 வீக்கு மேலே ஆயிடுச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு என்னோடய ஆஃபீஸ் நம்பருக்கு நிறைய மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காண்டியே தான் மெயினாக வந்து சொல்லணுன்றக்காண்டி வீடியோஸ் வந்து எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பா அப்படின்னா ஒரு படி மேலே போய் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆளாக தான் பார்ப்போம். அது கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும், மேரேஜுக்கு முன்னாடி ஆகட்டும், எப்பயுமே அப்பா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையும் டைஜஷன் பண்ணிக்க முடியாது. அந்த ஒரு இடத்துல யாரையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சு பார்க்கவும் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு இடம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான அப்பான்ற பிளேஸு. ஸோ இப்படியே நல்லபடியாக வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு அதே ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.